ஹலோ ஃபேமிலி, வெல்கம் டு ருசியான சமையலறை. இன்னைக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியா பனானா கேக் தான் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். நல்ல பழுத்த வாழைப்பழமா 2 வாழைப்பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் தான் இன்னைக்கு எல்லா பொருளையும் மெஷர் பண்ண போகிறேன். யூஸ்வலாக கேக்குக்கு மெஷரிங் கப் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கப்போ கிண்ணமோ டம்ளரோ எந்த பொருளில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ கடைசி வரை அதே பொருளை வச்சு எல்லா பொருளையும் மெஷர் பண்ணாலே போதும். கேக் கரெக்டாக வரும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பனானா கேக்குக்கு சுகரை கேரமலைஸ் பண்ணி சேர்க்கலாம். பட் இன்னைக்கு நம்ம சுகரை அவாய்ட் பண்ணிட்டு நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறோம். 1 கப் நாட்டு சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். கேக் நல்லா சாஃப்டாக வரதுக்கு ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துக்குவோம். கேக்கோட பேட்டரை நல்லா பீட் பண்ணணும். பட் நம்ம கிட்ட பீட்டர் இல்லை, அதனால தான் நான் பேட்டருக்கு தேவையான எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைக்க போகிறேன். நெக்ஸ்ட் 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் நல்லெண்ணெய் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஸ்மெல் கொஞ்சம் வரும், அதுக்காண்டி தான். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு உங்ககிட்ட வந்து காட்டுறேன். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டேன் பாருங்க. இப்போ இதில் கடைசி பொருளாக வீட் ஃப்ளார் சேர்த்துக்குவோம். எப்படி சுகரை அவாய்ட் பண்ணமோ அதே மாதிரி மைதா மாவை அவாய்ட் பண்ணிட்டு கோதுமை மாவு சேர்த்துக்குவோம். மாவு சேர்க்கும் போது இந்த மாதிரி நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போனா அதில் கல் தூசி ஏதாவது இருந்தால் கூட போயிடும். இப்போ இதையும் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க. இதுதான் பேட்டரோட கன்சிஸ்டன்சி. நல்லா பிசு பிசுன்னு இருக்கணும். நீங்கள் இப்படி ஸ்பூன்ல அள்ளி ஊற்றும் போது தொப் தொப் அப்படின்னு விழணும். ஸோ இதான் கன்சிஸ்டன்சி, பார்த்துக்கோங்க. நீங்கள் அரைக்கும் போது பேட்டர் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா பால் சேர்த்து லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதான் நான் பேட்டரை செட் பண்ண போகிற கிண்ணம். இதில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு கோதுமை மாவையும் போட்டு இந்த மாதிரி செட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா என்கிட்ட பட்டர் ஷீட் இல்லை. உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணும்போது கேக் ஒட்டாமல் வரும். நம்ம கவுத்தும் போது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பேட்டரை இதில் சேர்த்துக்குவோம். இது வீட்டிலேயே செஞ்ச டியூட்டி ஃப்ரூட்டி. இது எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். டியூட்டி ஃப்ரூட்டியை கொஞ்சமாக பேட்டரில் சேர்த்துக்கலாம். கேக்கோடு சேர்த்து டியூட்டி ஃப்ரூட்டியையும் கடித்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டிசைன்காண்டி கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டியையும் நட்ஸையும் பேட்டர் மேலே தூவி விட்டு பேட்டரை இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க. அப்போனா கேக் நல்லா ஷேப்பாக கிடைக்கும். பேனை இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரீ ஹீட் ஆன பேனில் என்கிட்ட ஸ்டாண்ட் இல்லை. ஸோ ஒரு கிண்ணத்தை கவுத்தி போட்டு இப்போ அந்த பேட்டர் கிண்ணத்தை மேலே வச்சு செட் பண்ணிவிட்டு நான் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ 45 மினிட்ஸ் கழிச்சு இதை வந்து பார்க்கலாம். 45 மினிட்ஸில் நம்ம சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான பனானா கேக் ரெடி. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இதே மாதிரி அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.